பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு கே நித்யானந்தம் அவர்களுடைய பொது சேவை சமூக பணியை பாராட்டி பொள்ளாச்சி அறிவித்திருக்கிறவர்களுடைய அறக்கட்டளை சார்பாக நடைபெறும் இந்த பாராட்டு விழாவிலே வரவேற்பை நல்கி அமர்ந்திருக்கும் வேர்ல்டு கம்யூனிட்டி சென்டர் கோயம்புத்தூருடைய தலைவர் திரு ஆர்சாமி அவர்களே, ஆலியார் அறிவித்திருக்கிறவர்களுடைய நிர்வாக அறங்காவலர் அன்புக்குரிய திரு சின்னசாமி அவர்களே, ஆலியார் அறிவித்திருக்கிறவர்களுடைய அறங்காவலர் திரு புச்சேப்பன் அவர்களே, ஆலியார் அறிவித்திருக்கிறவருடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு முருகானந்தம் அவர்களே, பொள்ளாச்சி அறிவித்திருக்கிறவர்களுடைய தலைவர் குமரகுரு அவர்களே, பொள்ளாச்சியை சார்ந்த தொழிலதிபர்களே, பொள்ளாச்சி அறிவித்திருக்கோவில் ஆலியார் அறிவித்திருக்கோவிலுடைய அறங்காவலர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற மகிழ்ச்சி அடைகின்றேன். நித்யானந்த அவர்கள் இந்த சட்டசபை தேர்தலில் பொள்ளாச்சி சட்டசபை நம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரை பற்றி எனக்கு முதல்ல அதிகமாக தெரியாது. ஒரு சென்னையில் எனக்கு உறவினருக்கு மட்டும் தெரியும். அவருடைய என்ன செஞ்சுட்டு இருக்காரு ஏது அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக தெரியாது. ஏன்னா பொள்ளாச்சிக்கு அதிகம் வர்றதில்லை. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒன்னா கோயம்புத்தூர் இல்லைன்னு சத்தியமங்கலம் 2 இடத்தை சார்ந்து இருந்தது. அதனால விசேஷங்களை நாங்கள் பார்ப்போம், சொந்தக்காரன் தெரியும், அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. ஆனால் சென்னையில் அவர் அருள்செய்கிற ஐயா அவர்களுக்கு 100வது ஆண்டு விழா ஒன்று அவர் தான் முழு பேரும் பொறுப்பேற்கொண்டு வெகு சிறப்பாக அவங்க நடத்துனாங்க. அதுலேருந்து அவருடைய ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி எவ்வளவு பெரியது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அது ஏன் அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாம் பேசினாங்க. அதிலிருந்து அவருடைய குணம், அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு செல்வாக்கு, அப்படி அவருடைய ஒரு தினசரி வாழ்க்கையே மக்களோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை தான் இருந்திருக்கிறது. இது அவருடைய குடும்ப பாங்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய பாட்டார் அவர்களே இதில் பொள்ளாச்சியில் ஒரு நீதிபதியாக, ஐ திங்க் அப்போ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்காங்க. அவங்க அப்பவே ஆட்டுக்கடா மெல்லுங்கிற ஆரம்பிச்சு வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை விவசாய பொருட்களை கொண்டு அங்கு அதற்கு மேலும் மெருகூற்றி விற்பதற்கு அவர்கள் பொருளாதாரத்தை அதிகரித்து அவர்கள் உதவியாக இருந்தார்கள். நித்யானந்த அவர்கள் அவருக்கு ஆரோக்கியமாக பள்ளியில் படித்து அதுக்கப்புறம் நாச்சிமுத்து பாலிடெக்னிக்ல அவர் டிப்ளமோ வாங்கி அதன் பிறகு கொங்கு பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஊர்லேயே சொந்த தொழில் ஜின்னிங் ஃபேக்ட்ரி, அதே மாதிரி நெல்கடை குடித்தல், அதே மாதிரி டாடா அண்ட் மகேந்திரா 2 கம்பெனிகளுடைய வெஹிக்கிளுக்கு சர்வீஸ் சென்டர் இதெல்லாம் வச்சு நடத்துனாங்க. அதே மாதிரி பொள்ளாச்சியில் அக்ரிகல்ச்சர் பொள்ளாச்சி அக்ரி சர்வீஸ் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பித்து அதில் விவசாயம் அந்த தொழில்களை ஊக்குவிற்காக அவர்கள் நிறைய பாடுபட்டு இருக்கிறார்கள். அதனால இப்போ அவர் டேவிஸ் கிரிஸ் கம்பெனி அப்படிங்கிறதுல விருந்தினர் விடுதி, பாரத் கேஸ் சர்வீஸ், அதுபோல ட்ரிங்கிங் வாட்டர் மேனுஃபேக்சர், விளையாட்டு மையம், இது எல்லாம் இன்று துவக்கி வைத்து சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இத்துடன் ஒரு குடும்பத்தாரோடு சேர்ந்து கூட வனிதா அம்மையார், சிவானி டாக்டர் இவங்களோட சேர்ந்து பெண்களுடைய திறன்பாட்டு மேல்தல் மையம் சிறப்பாக அவருடைய டாக்டர் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதே போல சமையல் எண்ணெய் செய்கின்ற ஒரு தொழிலையும் செய்கின்றார்கள். இதுக்கெல்லாம் மேலாக அவர்கள் பொள்ளாச்சி மக்கள் நல சங்கம் ஒன்று ஆரம்பித்து வெகு நாளாகவே இந்த வேல் பூஜை, விளக்கு பூஜை, இந்த வள்ளி கும்மி போன்ற
சமூகத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் உடல் நலம் மனவளம் பெறுவதற்கு எப்படி நம்ம ஆலியார்ல அறிவுறுத்தல்களோ செய்யறோமோ அதே உடற்பயிற்சிகளை இந்த வள்ளிக்கும்மி மூலமாக பெண்கள்லாம் செய்யறது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு அவர்கள் நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. 10,000 பேர் கூடிய ஒரு வள்ளிக்கும்மியும் கூட அவங்க நடத்துறாங்கன்னு எல்லாம் பேப்பர்ல எல்லாம் போட்டிருக்க நம்ம பார்த்தோம். இந்த வள்ளிக்கும்மி அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா பக்கமே எல்லா ஊர்லயுமே நடந்திருக்கு. விழா நடக்குது அப்படின்னா வள்ளிக்கும்மின்னு ஒண்ணு ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு திருப்பூர்ல வந்து யார் அப்படிங்கிற வள்ளிக்கும்மி சேர்ந்தவங்க மட்டும் இல்ல, குடும்ப பெண்கள் எல்லாருமே வந்து பெரிய குடும்பத்திலே வந்து இந்த கும்மியில் வந்து சேர்ந்து வந்து சேர்ந்து இதுல சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அந்த வகையில இது எல்லாம் பெறுவதற்கு அவருக்கு வந்து ஆலியார் அறிவித்திருக்கில் ஒரு அடிப்படையாக இருந்தது அப்படிங்கிறத நான் நிச்சயமா சொல்ல விரும்புறேன். இப்போ எம்எல்ஏ ஆயிருக்காரு. எம்எல்ஏ ஆனவருக்கு உங்களுக்கு தெரியும், எம்எல்ஏ ஆயிருக்கு எவ்வளவோ கவர்மெண்ட் சேர்ந்து செய்ய முடியும். கவர்மெண்டோட இணைஞ்சு செய்யணும். எதிர்கட்சி அப்படிங்கிறத பார்க்க கூடாது, இணைந்த கட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட கேட்டுக்கொள்கின்றேன். கோரிக்கை வச்சாரு நம்ம மதிப்புக்குரிய சென்னிசாமி அவர்கள். நானும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். நான் எங்க ஊருக்கு போறதுக்கு புதுசா ஒருத்தர் வர்றவங்க அவங்களுக்கெல்லாம் வழியாடவெல்லாம் போட்டு அனுபவங்கள் அவங்க சுத்தி என்ன தலையை சுத்தி மோக்கு பிடிக்கிற மாதிரிதான் இன்னைக்கு இருக்குது. அதுக்கு நீங்க ஒரு ரிங் ரோடு வந்து நீங்க ஏற்பாடு பண்ணணும். நீங்க முதல்ல பண்ணணும். அடுத்தது வந்து இந்த பிரைமரி ஸ்கூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைமரி ஸ்கூல்ல இருந்து படிச்சவங்க தான் அதுக்கப்புறம் மேல் படிப்பில் வந்து உண்மையாக படிக்கிறாங்க. இல்லைன்னா கிளாஸ் விட்டு முடிச்சு நல்லா அங்கன்னா ஆசிரியர்கள் ஒழுங்கா இருக்கிறது இல்லை, வந்தாலும் ஒழுங்கா சொல்லி கொடுக்கறது இல்லை. அதுக்கு வேணுங்கிறங்க மேஜர் நாற்காலி இது எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து கவர்மெண்ட் சொல்லி எல்லா பிரைமரி ஸ்கூலுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா 5 விளையாடுறது 60 விளையாதுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலயே நம்ம வந்து உரிய கல்வியை அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும்னு இந்த தருணத்துல கேட்டுக்கொள்கிறோம். நாம எல்லாம் அருத்தங்களுடைய கோட்பாடுகளை பின்பற்றி நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வாழ்ந்ததுன்னா நாம எல்லாம் எதிர்பார்க்கறது என்ன? ஒரு அமைதியான உலகம். முக்கியமான நீட்டை சொல்லணும், அமைதியான உலகம். அமைதியான பொள்ளாச்சி, அமைதியான சென்னை, அமைதியான இந்தியான்னு சொல்ல வேண்டியது. அது நம்மளுடைய அருத்தந்தை அவர்கள் கூறிப்பது எல்லாம் உலகத்தை பற்றி தான் சொல்லிக்கிறார்கள். வாழ்க வையகம் தான் சொல்லிக்கிறார் வழியா வாழ்க கோயம்புத்தூர், வாழ்க சென்னை, வாழ்க இந்தியான்னு சொல்லவே கிடையாது. ஏன்னா இது முக்கியம். என்ன ஏன் முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு கை சொட்டு சாப்பாடு சாப்பிடணும்னா எல்லா நாடுகளும் இதுல வந்து கலந்துருக்குது. நம்ம ஒரு காலத்தில் வந்து சாப்பாட்டுக்காக PL480க்காக அமெரிக்காவுக்கு போய் கையேந்தி பிச்சைக்கு கையேந்தி வாங்கிட்டு வந்துடுறோம். அதனால ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு துறையில வளர்ந்துருக்கின்றார்கள். நம்ம தானியத்தை பொறுத்தவரை நம்ம ஊர்ல கிடைக்குது. சமையல் எண்ணெய் பார்த்து அப்படின்னா தெற்கு அதாவது USA, சவுத் USA கிடைக்குது. மசாலா பொருட்கள் வேணும்னா தாய்லாந்து, மலேசியால இருந்து வருது. அதே மாதிரி கலை சமையல் கலை வந்து சைனா தான். நீங்க இப்ப எங்க பார்த்தாலும் எந்த ஊர்ல போனாலும் எங்க சாப்பாடு போறோம்னா கடைக்கு போனா எங்க கேட்கறாங்க, ஒன்னா தாய் ஃபுட்டு வேணும்னு கேட்பாங்க, இல்லைன்னா சைனா ஃபுட்டு வேணுங்கிறாங்க. அவனோட கலை, அவங்களோட சாப்பாட்டு கலையை நம்பி இதான் இருக்குது. இது போல உலகத்துல உள்ள எல்லா பொருளும் நம்ம ஒருபடி சாதம் சாப்பிட்றதுக்கு எப்படி பல நாடுகள் ஒன்று சேர்ந்தவங்க நம்மளுக்கு சப்ளை பண்றாங்களோ அதே மாதிரிதான் நம்ம உலகத்துல இன்னைக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது. உலகத்துல உள்ள வெப்பநிலை அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்குது. இதுதான் நம்மளுக்கு வருஷம் போனதுக்கு பல நாடுகள்ல மீட்டிங் நடத்திட்டே இருக்காங்க. 120 நாடு 170 நாடுகள்லாம் சேர்ந்து என்ன ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1800க்கு முன்னால என்ன வந்து வெப்பம் இருந்ததோ அந்த வெப்பத்துக்கு இப்ப வெப்பத்தை கொண்டு வந்துடணும். இப்ப வெப்பம் அதுக்கு மேல 1.3% டிகிரி அதிகமாகி போயிருக்குது. அதை குறைப்பதற்கு கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வெளியே போகக்கூடாது. அதுக்காக அந்த சோலார் பவர், இது விண்ட் பவர், இது மாதிரி எல்லாம் கிரீன் பவர் வந்து உண்மையை எல்லாரும் உண்டாக்கணும். அதே மாதிரி வெஹிக்கிளுக்கு அப்படிதான் எத்தனால், இது மேல பெட்ரோல் டீசல் பதில வந்து எத்தனால் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. 2050 வந்து கார்பன் நியூட்ரல், 2070 வந்து நெட் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய
வெளியேற்றத்தை குறைத்து இந்த குளோபல் வார்மிங் நம்ம குறைச்சோம்னா தான் உலகத்தில் மக்கள் வாழ முடியும் அப்படிங்கிறத குறைக்கும். அதனாலதான் நம்ம அருட்தந்தை அவர்கள் சொல்லிக்கிறது எல்லாமே வாழ்க வையகம், உலக அமைதின்னு தான் சொல்லியிருக்காரு. நம்ம தனிப்பட்ட அமைதி மட்டும் இருந்தா பார்த்தாது, உலக அமைதி வேணும், தனிப்பட்ட அமைதி வேணும். அதனால உலகத்தை பற்றியதான் அவர் பேசியிருக்காரு. அதனால அந்த வகையில் நம்ம பார்ப்பதற்கு நம்மளுக்கு அருட்தந்தையர்கள் பல்வேறு வரையிலே நம்மளுக்கு பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி முன்னால பேசுறவங்கலாம் சொன்னாங்க. உடல்நாதற்கு சுப்ளி குண்டலினி யோகா பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மன வளர்த்ததுக்கு தியான பயிற்சி, அகத்தாவை பயிற்சி கொடுத்துருக்காங்க. உயிர் வளர்த்துக்கு காயகல்பம் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில பல்வேறு பயிற்சிகளை நமக்கு நம்முடைய அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருந்திருக்காரு. அதாவது வைதீக முறைப்படி நாம் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் பிரிக்கப்பட்டவர்கள், அல்ல ஒன்றிலிருந்து எந்த பலவேறாக பிரிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத இந்த உலக அமைதியை பற்றி அவர் சொல்லல தெளிவாக தெரிகிறது. அதனால அவர் சொன்னதே உனக்கும் நல்லதா ஊருக்கும் நல்லதா நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஊர்ல அமைதி இல்லாம இருக்கிறது காரணம், நம்மளுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு காரணமே பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 வகை தீய குணங்களை நாம் நீக்கி விட்டோம்னா நம்மளுக்கு நீக்கிறதுக்கு அதுக்கும் பயிற்சி கொடுத்துருக்காங்க. பயிற்சி எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவல் ஒழித்தல், இதுக்கெல்லாம் பயிற்சி. நீங்க மனவள ஊக்கப்படுத்தல அதுல எல்லாமே இதுக்கு வேண்டியதை சயின்டிபிக்காக சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன். எண்ணம் ஆராய்தல் பத்தி சொல்லல. அவர் அவருடைய ஃப்ரெண்டு ஒரு இடத்துல ரயில் பிடிச்சி ஊருக்கு போகணும். ஆனா ரயிலுக்கு போறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் லேட் ஆகி தான் போய் சேர முடியும். அப்ப அவர் நினைச்சாராமா, நான் போய் சேர மட்டும் இந்த ரயில் போகக்கூடாது, ரயில் அங்கேயே தான் நிக்கணும் அப்படின்னு நினைச்சாராமா. ரயில் அதே மாதிரி இவர் நினைச்ச மாதிரி ரயில் நின்னது. இவரோட ஃப்ரெண்டு ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஊருக்கு போனவர நினைச்சாராமா, நாம இது மாதிரி ஒரு எண்ணம் பண்ணி ரயிலை நிறுத்தணும். ஆனா இந்த ரயில் அந்த நேரத்தில் போகாதனால எத்தனை பேர் அடுத்த ரயில நான் பார்க்க முடியாது. இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போய் காலந்தாழ்ந்து போனா அவங்க வேலை கிடைக்காம போகும். அதே மாதிரி ஒரு பஸ் பிடிச்சி ஒரு கல்யாணத்துக்கு போகணும், வேற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் போக முடியாம போயிருக்கும். அதனால நம்ம எண்ணம் ஆராயணும். அதனாலதான் எண்ணம் ஆராய்தல் முக்கியம். என்னப்படி அதுல முடிவு பண்ணிட்டாரு, எந்த காரணத்தை கொண்டு இது மாற இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை நான் நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்தாரு. அதனால இது ஒவ்வொன்றுக்கும் இது மாதிரி எண்ணம் ஆராய்ந்து, ஆசை சீரமைத்தல் போன்ற ஒவ்வொன்றுக்கும், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல், ஒவ்வொன்றுக்கும் அவர் நல்ல ஆராய்ச்சி பண்ணி அதுல தன்னுடைய பயிற்சியில அதுல எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் நாம கடைப்பிடிக்க வேண்டும் என்று இந்த தருணத்துல கேட்டுக்கொள்கின்றேன். இதே ஆப்பிரிக்கால உபுண்டு அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இருக்கு. அதுல ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு குழந்தைகிட்ட எல்லாம் ஒரு பெரிய டில் பாக்ஸில் ஒரு பையனை கூப்பிட்டு இந்தா அப்படின்னு கொடுத்தோம்னா அவன் தனியாக எடுத்து போகவே மாட்டான். அவன் கொண்டு போய் எல்லா சில்லரும் கூட சேர்ந்து தான் உண்பார்கள். அதுக்கு பேர் உபுண்டு கல்ச்சர். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, how can one be happy when others are feeling sad? I am because we are. நாம் எல்லாரும் ஒன்னா இருக்கணும், நாம் எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிறது அந்த கல்ச்சர் சொல்றது அப்படிங்கிறாங்க. அதுல என்ன சொல்லுது அப்படின்னா, விட்டு கொடுக்க வேணுங்கிறத முக்கியம். அதுல ஒரு கதை படித்து நான் சொல்றேன். சொர்க்கமும் நரகமும் அப்படிங்கிற ஒரு கதை. அதுல கடவுளோட ஃப்ரெண்டு கடவுள் கூப்பிட்டு சொன்னாருமா, இந்த சொர்க்கமும் நரகமும் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு எனக்கு காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாருமா. சரி அப்படின்ட்டு கடவுள் அந்த நண்பர் கூட்டிட்டு முதல்ல நரகத்துக்கு போனாருமா. மத்தியானம் சாப்பாட்டு நேரத்துக்கு எல்லாரும் பெஞ்சில் உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா குறுகிய இடம் தான், அந்த பெஞ்சில் எல்லாரும் உட்காரணும். சாப்பாடு இலை போட்டு சாப்பாடு, அதில் எல்லாமே இனிப்பு, பாயசம்
எல்லா விதமான சாப்பாடு எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. எல்லாரும் உட்கார சொன்னாங்க. உட்கார்ந்து ஒருத்தர் எடுக்க சாப்பாடு எடுத்து கையில் எடுத்தாரு. அடுத்தது கையை இடிச்சது சாப்பாடு கீழே விழுந்தது. கீழே விழுந்து உடனே இவர் அடிச்சாரு. இவர் அடிச்சது இன்னொருத்தர் மேல விழுந்தாரு. அவரு இன்னொருத்தர் மேல விழுந்தாரு. அப்ப என்னாச்சு, எல்லா சாப்பாடும் கீழே கொட்டி போச்சு. ஒருத்தர் மேல சாப்பிட முடியல. சரி முடிஞ்சது. சரி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போங்க நாரமா. சொர்க்கத்தில் இவர் நினைச்சாரு. அங்க போன பெரிய டேபிள் போட்டு மேஜை விரிப்பெல்லாம் போட்டு ஸ்பூன் போர்க்கெல்லாம் வச்சு சாப்பாடு போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சாரு. அப்படி இல்லை. இங்க எப்படி நரகத்தில் டேபிள் சேர் போட்டிருந்தாலும் அதே மாதிரி குறுகிய இடத்துலதான் எல்லாரும் உட்கார வேண்டியிருந்தாமா. ஆனா அங்க உட்கார்ந்து அது மதியான நேரம் சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி எடுத்து மாதிரி உட்கார்ந்துட்டாங்களாமா. ஒருத்தர் எடுத்து சாப்பாடு ஒருத்தருக்கு உண்டாடுறாமா. எதுக்காக இவருக்கு சாப்பாடு உண்டாடுறாமா. எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டு கம்ப்ளீட்டா எல்லாருமே சுகமா இருந்தார்களாமா. இதுதான் அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுத்ததும் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற ஒரு இது நம்ம சாமி அவர்கள் சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில நான் ஒரு பெரிய ஒரு எங்கத்துல இருக்கிற மாதிரி இந்த ஆழியார் அறிவு திருக்கோயில், அதே மாதிரி விவசாயமாக சேர்ந்த அறிவு திருக்கோயில் இருக்கிறவங்க எல்லாரும் நாம மக்கள் ஒற்றுமையாக இருக்கோம். ஒற்றுமையா இருந்தா நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நம்ம எல்லாரும் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அந்த வகையில இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பெரிய அளவுல இத மக்களுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அது முக்கியம். வேற ஏதோ கட்டடம் கட்டி கொடுக்கலாம், ஸ்கூல் பண்ணி கொடுக்கலாம், எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க கூட அதை உபயோகிக்கக்கூடிய ஒரு குணாதிசயத்தை கொடுக்கக்கூடிய சக்தி நம்முடைய ஆழியார் அறிவு திருக்கோயில செய்கின்ற பயிற்சியின் மூலமா தான் அது கிடைக்கும். அதனால இந்த பயிற்சியில உங்களை சேர்ந்தவர்கள் யாராச்சும் ஒன்றும் விட்டு போயிருந்தார் அவங்களை எல்லாம் இந்த பயிற்சியை இங்க பொள்ளாச்சில இங்கே அறிவு திருக்கோயில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆழியார்ல நீங்க எடுத்துக்கலாம். எடுத்து நீங்களோட வாழ்க்கை அதுல முக்கியமான இளைஞர்கள் அவர்கள் எல்லாத்தையும் இதுல சேர்த்தணும். இதுல இப்ப இன்னைக்கு அரங்காளர் 100 பேர் சேர்த்திருக்காங்களோ பெரிய ஆச்சரியம். இதெல்லாம் ஒரு சேஞ்சு இப்ப ஒரு காலம் வந்துடுது அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்தியெல்லாம் இது மாதிரி சேர்த்த முடியாது, ஒரு அரங்காவலர் சேர்த்த முடியாது. இப்ப அப்படி இல்லை, கேட்டா உடனே சேர்க்கிறாங்க. கோயம்புத்தூர்ல அரங்காவலர் சேர்த்தன உடனே நம்மளுடைய ஆர்ச்சாவர்கள் எங்கிட்ட முதல் சொன்னாங்க, கோயம்புத்தூர்ல நிறைய என்ஜிஓஸ் இருக்குது, என்ஜிஓஸ்ல எல்லாரும் என்னோட இருக்காங்க, அதனால நீங்க இண்டிவிஜுவல்ல போய் ஒவ்வொருத்தையும் பார்த்து சேர்த்த முடியுமே ஒழிய இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொன்னேன். முயற்சி எடுத்தாங்க. முதல் முயற்சியில் கொஞ்சம் பேர் தான் சேர்ந்தாங்க. அடுத்த முயற்சி எடுத்துல இன்னைக்கு பெரிய அளவுல இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சேர்ந்த பெருமை ஆர்ச்சாமையர்களும் சேரும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன். அது பண்ண சட்டமன்ற உறுப்பினர் நிறைய எதிர்பார்க்கிறோம், நிறைய செய்வாங்க அப்படிங்கிறத இருக்கிறோம். அதனால இப்ப இருக்கிற எந்த அரசியல் கட்சி ஆட்சி இருக்குதோ அதோட ஒத்து அவரோட என்ன காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கலாமோ அதெல்லாம் செஞ்சு இதுல பவானியோட எம்எல்ஏ இருந்தார், பாலசுப்ரமணியன் காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தாரு, டிஎம்கே சீஃப் மினிஸ்டர்டையும் போய் உட்கார்ந்து காரியம் பண்ணா வரவே மாட்டாரு. அதனால நீங்களும் அந்த யுக்தியை பயன்படுத்தி நீங்க இப்போதைய சீஃப் மினிஸ்டர் பார்த்து பொள்ளாச்சிக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் நீங்க அவங்க கேட்டுங்க. எனக்கு அதிகமா தெரியாது, அதெல்லாம் நீங்க செய்யணும். நீங்க ஏன்னா நீங்க தொழில நல்லா பண்ணிருக்கீங்க, ஆன்மீகத்தை நல்லா பண்ணிருக்கீங்க, அரசியல்ல இப்போ உங்களுக்கு நல்லா செய்வதற்கு ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைச்சிருக்குது. அதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க இன்னைக்கே எம்எல்ஏ இருக்கீங்க, நாளைக்கு நீங்க மந்திரி ஆகலாம், நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், அந்த வயசு உங்களுக்கு இருக்குது. அந்த வகையில ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்பது உங்களுக்கு துணையார் ஒருவர் இருக்காங்க, மகள் இருக்கா, உங்களுக்கு ஒத்தாசை இருக்கிறதுக்கு கூட எல்லா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சேர்ந்து அனைத்து தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க, அங்க வியாபாரிகள் இருக்காங்க, விவசாயிகளுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில நாங்கள் ஆழியார்கள் உங்களுக்கு நிச்சயமாக உறுதுணை ஏற்போம் என்று கூறி உங்களுடைய வாழ்க்கை மென்மேல் சென்று வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.